ரொம்ப கஷ்டமான ஒரு கமாண்ட் இந்த இடத்துல கடவுள் நமக்கு சொல்கிறாரு. மத்தேயு 5வது அதிகாரம் 42 நம்ம வாசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, 4 விஷயங்கள வந்து கடவுள் நமக்கு சொல்லுவார். முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம சபிக்கிறவங்கள நம்ம ஆசீர்வதிக்கணுமா. 2வது நம்மளை வந்து பகைக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அடுத்து நம்ம சத்ருக்களை வந்து சிநேகிக்கணும். 4வது நம்மளை வந்து நிந்திக்கிறவங்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்னா ஜெபம் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல கடவுள் வந்து சொல்கிறார். த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் ஆல்வேஸ் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம வந்து இந்த மக்களை வந்து நம்மளை வந்து மோசமான காரியங்களை நம்ம குறித்து சொல்கிறாங்க, நம்மளை வேர்பலாக அப்யூஸ் பண்ணுறாங்களா, நம்ம சபிக்கிறாங்களா, நம்மளை எதிர்க்கிறாங்களா, இதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. கடைசி வரைக்கும் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஆனால் கடவுள் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எல்லோரும் நம்மளை மன்னிக்கணும், எல்லாரையும் நம்ம சிநேகிக்கணும், எல்லாரையும் ஒன்று போல நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நேசிச்சோன்னா நம்ம உண்மையிலே கடவுளோட பிள்ளையாக நம்ம இந்த உலகத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு பாக்கியம் அவரோட பிள்ளையாக இருக்கிறது. அதனால் நம்ம எல்லாரையும் மன்னிப்போம், எல்லாரையும் நம்ம நேசிப்போம்.